ஹாய் ஹலோ வெல்கம் அகைன் டு யூ. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 3 சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டே 2 சேலஞ்சும் டே 1 சேலஞ்சும் நம்ம முடிச்சிருப்போம். டே 1 பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லாஜிக் பார்த்துருப்போம். டே 2 பற்றி ரிசர்ச் அண்ட் ஒர்க் டீச்சர் சொல்லி பார்த்துருப்போம். இன்றைக்கி டே 3 பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட்டு வாட் நம்ம டே 1 டே 2 பார்த்து சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் டீச்சிங் அண்ட் லாஜிக், டீச்சிங்கை ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் என்ன கான்வெகேஷன் இருக்குது, லெவல் ஆஃப் கான்வெகேஷன் சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டே 1 டிஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது கம்ப்யூட்டரில் எப்படிப்பா மேக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்க சொல்லி பார்த்துருப்போம். அதில் என்னென்ன வந்து மேஜர் டாபிக்ஸ் இருக்குது சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா டே 2 பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் ஆர்கிடெக்சர் சரியா. ஸோ ரிசர்ச் அப்படின்னா வந்து ஸோ எப்படிலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை வந்து ரிசர்ச்சோட மென்டர் எப்படி இருக்கும், ஒரு பேசிக் மென்டராக இருப்பாரா இல்லை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மென்டராக இருப்பாரா, அதை வந்து ப்ராப்ளம் எந்த நாலேஜில் எந்த ஸ்டேஜ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேப்பர் 1 பார்த்துருப்போம் டே 2. அண்ட் வந்து டே 2 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அதாவது கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட்வேர் எப்படி இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பேப்பர் 2 ஃப்ரம் த கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். அண்ட் டே 3 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ காம்ப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ காம்ப்ரிகேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு நார்மலாக தெரியும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டீச்சிங் அண்ட் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக தான் வரும். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சம்மந்தமாக வரும். இது ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாப்பிக்கில் காம்ப்ரிகேஷன். ஸோ காம்ப்ரிகேஷன் அப்படின்னா ஒரு பேசேஜ் இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ரீடபிலிட்டியாக இருக்கணும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் த பீப்புள் கெயின் நாலேஜ் அண்ட் இம்ப்ரூவ் சொசைட்டி சரி. இது வந்து ஒரு காம்ப்ரிகேஷன். ஸோ ஒன்றும் கிடையாது, ஒரு சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருந்தால் மட்டும் தட் இஸ் காம்ப்ரிகேஷன். அவ்வளோதான், இது காம்ப்ளெக்ஸாக படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் வாட் இஸ் இட் படித்தா மட்டும் போதும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நான் 2 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெட்டர் வந்து இந்த காம்ப்ரிகேஷன் கான்செப்ட்டுக்கு. ஸோ காம்ப்ரிகேஷன் மீன்ஸ் ரைட்டிங் ஸ்கில்லாக அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பேச சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிகாஸ் காம்ப்ரிகேஷன் முடியாது ஜஸ்ட் ரைட்டிங் ஸ்கில் மட்டும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்ஷன் 2 என்ன கேட்டிருக்காங்க, எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ். ஒரு பேசேஜ் இருக்குது இல்லை நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும், அதுதான் மீனிங் சரியா. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பற்றி அது நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் பேசேஜ் கால் கன்க்ளூஷனாக இருக்குமா மெயின் ஐடியா இருக்குமான்னு சொல்லி பாருங்கள். நான் உங்களுக்கு கூடிய விரைவில் இதுக்கான ஆன்சர் டீகோட் பண்ணுறேன் சரியா. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டே 3 பேப்பர் 2 பார்க்கலாம் சரியா. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் நடக்கக்கூடிய சென்டர் இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இட்ஸ் யூஸ் டு ரைட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கம்ப்யூட்டர். ரைட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஒரு சொல்கிறோம், எனக்கு அதை பண்ணிக்கூட இதை பண்ணிக்கூடன்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம், டேரெக்டாக நம்ம சொல்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுது மலையாளம் தெரியுது அப்படின்னா எனக்கு வந்து ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடிஞ்சு. அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் பேசணும் அப்படின்னா இது மாதிரி செட் ஆஃப் கோடை நம்ம எழுதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எழுதி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் ஃபார் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான் சரியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பைலர்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா ஒரு 10 லைன் கோட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரன் பண்ணி மிஷின் கூட பார்க்குறப்ப ஓவராலாக உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கும் சரியா. அதுவே இன்டர்பிரட்டர் நெக்ஸ்ட் கான்செப்ட் வரப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கம்பைலர்னா இன்டர்பிரட்டர் அப்படின்னா ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3rd லைன் எரர் இருக்குது அப்படின்னா 4th லைன் எக்ஸாக்ட் நம்மளுக்கு ரன்னே ஆகாது. அதே கம்பைலர் பொறுத்த வரைக்கும் 10 லைனுமே நம்மளுக்கு செக் பண்ணிட்டு கடைசியாக சொல்லுவாங்க பாருங்கள் உங்களுக்கு 3வது லைன் எரர் இருக்குது 8வது லைன் எரர் இருக்குன்னு சொல்லும். பட் இன்டர்பிரட்டர் அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3rd லைன் எரர் இருக்குது 4th லைன் எரர் இருக்குது அப்படின்னா அந்த 4th லைன் இன்னும் 5th லைன் செக் கோட் பண்ணாலும் அப்படியே ஸ்டாப் ஆகும். இஸ் ஏ கம்பரிஷன் ஃபார் கம்பைலர் இன்டர்பிரட்டர். நான் பொறுமையாக டைம் சொல்கிறேன். கம்பைலர் அப்படின்னா ப்ரோக்ராம் தட் கன்வெர்ட் சோர்ஸ் கோட் இன்ட்டு மிஷின் கோட் சரியா. இப்போ நம்ம கொடுத்துருக்க கோடை அது மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிடும். ப்ளஸ் அது இல்லாத ஒரு 10 லைன் 20 லைன் கோட் இருக்குன்னா ஓவராலாக கோடை எடுத்து போய் செக் பண்ணி சொல்லும். அதுதான் கம்பைலரோட வேலை. இன்டர்பிரட்டர் அப்படின்னா ப்ரோக்ராம் தட் எக்ஸிக்யூட் கோட் லைன் பை லைன். இப்போ ஒரு 20 லைன் 50 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைனாக ரன் ஆகும், ஒட்டுக்காக ரன் ஆகாது, ஒரு லைனாக ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் தரும் சரியா. திஸ் இஸ் கம்பைலருக்கு இன்டர்பிரட்டருக்கு கூடிய மேஜர் கான்செப்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வேரியபிள்னு என்ன வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த லைனை படித்து காமிச்சிடுறேன் நான். எ நேம் மெமரி லொக்கேஷன் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ டிசிஎஸ் அப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டிசிஎஸ்ல என்ன ப்ராசஸ் ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க. வெப் டெவலப்பரில் நீங்கள் என்ன இருக்கீங்க? சீனியராக இருக்கீங்களா வந்து ஜூனியராக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. இது எல்லாம் சீனியர் ஜூனியர் அண்டர் கவுண்ட் பண்ணுறது இது டிசிஎஸ் அப்படி ஒரு கம்பெனி. அப்போ இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறத வேரியபிள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் வேல்யூ சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லு அப்படின்னா A = 10. ஓகேவா? ஸோ வந்து A = 10 அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த A அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் ஆக்ட் ஆகும், 10 அப்படிங்கிறது வேல்யூ ஆகட்டும். சரியா? ஸோ இந்த A அப்படிங்கிறது தான் வேரியபிள், 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மெமரி லொக்கேஷன் ஸ்டோர் டேட்டா. இந்த டேட்டா தான் நம்ம 10. இது வந்து ஒரு அசைன் ஆப்ரேட்டர், நம்மளுக்கு வந்து ஒரு அசைன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ வந்து இப்போ அந்த A அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர கான்செப்ட்டு. ஸோ A அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு ஸ்டோரேஜ் டேட்டா, கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறது, ஒரு பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கான லாஜிக்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியும். கம்பைலர் என்னது, இன்டர்பிரட்டர் என்னது, எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுது, ப்ரோக்ராம்னு நிற்குதா இல்லையா கம்ப்யூட்டரில், வேரியபிள்னா என்னது, யோசித்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பு. ஸோ டேட்டா டைப் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ A = 10 கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த 10 அப்படிங்கிறது வேல்யூ, அந்த வேல்யூ ஒரு அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் A கிளிக் பண்ணுற வேரியன் ஆகணும். சரியா? 10 கிளிக் பண்ண 10 ரன் ஆகணும். அதே மாதிரி நான் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஒரு ஆம்பர்சாண்டோ இல்லை வந்து ஒரு டாலர் கிளிக் பண்ணுற டாலர் ரன் ஆகும். அப்போ அந்த $10 $ABCD10 இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன கேட்டகரின்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும். நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் தெரியும், ஆல்ஃபபெட்டிக் தெரியும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தெரியும், அதுக்கு தெரியாது. அதை தான் வந்து த டைப் ஆஃப் த டேட்டா வேரியபிள் கேன் ஸ்டோர்டு. அது நம்பருக்கு வந்து இன்டீஜர்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது, அண்ட் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறீங்க கேரக்டர்னு சொல்லியிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டர் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. சாரி, டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் இதுதான். என்ன டைப் அப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா என்ன டைப் கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா டைப். அதுலேயே ஆன்சர் இருக்குது. சரியா? டேட்டா டைப் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க டேட்டா என்ன டைப்பு. A = 10 சரி, நம்பர் கொடுத்துருக்க. சரிப்பா, A = ஹரியா அப்படிங்கிற ஹரி அப்படின்னு ஸ்ட்ரிங், அது வந்து ஒரு லெட்டரை கொடுத்துருக்க சொல்லிட்டு நமக்கு தெரியும் அது. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ Day 3 பொறுத்தவரைக்கும் தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ Day 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 7 டேஸ்லேயே ஆல்மோஸ்ட் வந்து பேப்பர் 1ல் 10 கான்செப்ட்டும் பேப்பர் 2ல் 10 கான்செப்ட்டும் வாட் இஸ் வாட் படிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர டேஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வாட் இஸ் வாட் படிச்சிட்டோம். இதுக்கப்புறமே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அடுத்து மூவ் பண்ணி அடுத்த என்ன கான்செப்ட் இருக்குது, ஒரு லாஜிக்கலாகவோ ஒரு டெர்மினாலஜி படிக்க போகிறோம். சாரி, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு டவுட் இருக்குது, இல்லை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க சார் அப்படி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் தான் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதேமாதிரி நான் வாட்ஸ்அப்பில் வந்து நான் டெய்லி போடுற வந்து இந்த PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது கிளியராக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் வச்சுருக்கேன், நான் ஜஸ்ட் கம்யூனிட்டி லிங்க் வச்சுருக்கேன், அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ டீம்.